என்னதான தாசு குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு உடம்பு காட்டினாலும் மனசார ஒருவரை காதலிக்கிறேன். என் அந்தரங்க காதலன் ஆள வந்தான். போன இடம் வந்து இடம் என்னடா சொல்ற? புரியல எங்க புரியாது. ஒரு ஆம்பளை நிக்க வச்சாடி கொஞ்சம் கூட எதுவுமே பண்ணாம அடிக்கிறதுக்காக ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டு வந்தேன்? உண்மையிலே சொல்றேன், சொந்த வீடு கிடையாது. நான் புறம்போக்கல் தாங்க. நான் புறம்போக்கு தான். ஐயோ பட்டா நீ பட்டா ஆமா நீ பட்டா புறம்போக்கு பட்டாக்கு 4 பேர் போட்டி போடுறாங்க. நான் போட்டுமா பட்டா? நான் இல்ல, பட்டா தான் தெரியும். நீ பட்டா தான் தெரியும். அதான் பட்டு தண்ணின்னு தெரியும். சரி வேணாம், புளி மாத்த அடியில் இருந்தேன். அவன் திடீர்னு வந்தான். ஏன்டா டே புல்லு குட்டிலாம் இருக்குது, ஏன்டா புளி மாத்த அடியில் மயக்க பெஞ்சா பேஜாரா இருக்குடா, வாடா என் வீடுக்கு தங்கிடா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாடகை கட்டிடா, வேற ஒன்றும் பிரச்சனை வாடா அப்படின்னு. யாரே ஹவுஸ் ஓனர். சரி கூப்பிடுறான்னு வீட்டு போய் பார்த்தேன். 2 அடுக்கு மாடி சூப்பரா கட்டி வச்சுக்கிறான். பளிங்கல் போட்டு கட்டி வச்சுக்கிறான். பாத்ரூமா கிச்சன் ரூமா பெட்ரூமா தண்ணி ஓய்வுனே இருக்குது. மாட்டு ஓய்வுனே இருக்குது. போர் போட்டு வச்சுக்கிறான். சூப்பர் போர் வந்து அதுமா போட்டு வச்சுக்கிறான். என்னடா ஸ்பீட்ல என்னடா சொல்ற? போர் போட்டு வச்சுக்கிறான். அவன் போர் போட்டுக்கிறா, தண்ணி ஸ்பீடா வருது. என்னடா சொல்றேன்? வீடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. வீடுட்டேன் 1ஆம் தேதி ஆச்சுன்னா துட்டு கட்டணும். அப்படி உன்னால துட்டு காட்டணும்னா வீட்டை காலி பண்ணணும் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு நான் என்னமா 3 வருஷம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா துட்டு எதுமா கட்டி 3 வருஷம் கட்டின்னு வந்தேன். அவனே என்ன பாராட்டி ஒயின் சாப்பிட்டுமா ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தான். இது போல எவனுமே கட்டுறது கிடையாதுடா. ஒரு நாள் தவறாது எடுத்து வந்து கட்ட மாட்டா. டே நீ மனுஷன்டா, அவனு வாங்கி கொடுத்தா எனக்கு குவார்டர் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாமா. வாங்கி கொடுத்துட்டு போனாமா. அதுக்கப்புறம் 2 மாசம் பொறுத்து கொரோனா வந்துச்சு. கடவுளே 4-5 மாசம் வேலையே கிடையாது. அவன் துட்டுக்குறான் என்னத்த கொடுப்பியா? நான் தரமாட்டேன். அவன் ஒண்ணு சொல்றான். நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒண்ணு துட்டு கட்டு இல்ல வீட்டு காலி பண்ண சொன்னா இல்லையா? நீ ஏன்டா நீ கொரோனா வந்தா எண்ணி நாளா வந்து சாப்பாடு எல்லாம் கோயில் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுக்கிறான். வாடகை கட்டு எந்த வாடகை கட்டு அவன் தொட்டு போட்டான். சாயங்காலம் வந்து 4 காலைல வருவேன், 6 மணிக்கு வருவேன். ஒண்ணு வீட்டுக்கு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போட்டு படுக்கிற மணி 12 மணி தூக்கமே வேலை ஏந்து உக்காந்துங்க. என்ன பண்றது? காலைல வருவானே என்ன பண்ணு உக்காந்துங்கிறேன். நான் ஒன்னும் புரியல. எனக்கு ஒன்னும் வாடகை கட்டணும் இல்ல வீட்டு காலி பண்ணு. நேரம் பண்ணி யோசனை பண்ணினேன். சரி திருப்பதி போலான்னு உண்டியில ₹1 போட்டு வச்சிருந்தேன். உண்டிமா மண்ணு உண்டிமா நான் கூட அப்பல சேர்த்து வச்சேன். உண்டி பெரிய உண்டி மண்ணு உண்டிமா துட்டு போடுறா. நீ மண்ணு நீ மகாராணி நீ பெரிய ஊட்டி போட்டுருக்கா. ஆமா உண்டு லப்பர் மாரி வலையும் உண்டு. என் உண்டி எடுத்து ஒச்சமா ஒச்சான்ற ஒரு ₹1000 சேர்த்து என் வண்டி உடைக்கவே முடியல. உடைக்க முடியாது. உண்டு லப்பர் மாரி அப்புறமா அது கத்தி இல்ல அது நீக்குதா உண்டுலாம் பிரச்சனை கிடையாது. அப்புறம் எவ்வளவு இருந்தது? அது ஒரு ₹1000 சேர்த்து. சரி அவன் வரத்தங்காட்டி எப்படின்னா போய் வந்து சொல்லிட்டு நேரா பஸ் ஸ்டாண்டு போனேன். இந்த வெடிலாம் செய்யறாங்க பாரு, பட்டாசு எல்லாம் செய்யறாங்க. அந்த கடைக்கு போய் ₹1000 கொடுத்துட்டேன். 2 பச்சா 2 பாம்பு செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா அவனு 2 பச்சா செஞ்சு கொடுத்தான்.
எதுன்னு வந்து நடு விட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு 2 கேஸ் இருந்துச்சு, தந்து விட்டு சிலிண்டர் தந்து விட்டு நெருப்பு வச்சுட்டு பொண்டாட்டிலாம் கூட்டு வெளியே ஓடியாட்டேன். 5 நிமிஷம் கூட அவ்வளோ டொமால் வச்சுட்டு ஒரு செங்கல் கூட மெத்த கூட தரமாட்டமா ஆகி போச்சு. இதேக்கு வந்து ஏண்டாவது போல பண்ணுன்னு மென்டல். நீ யாத்தப்பா அவன் மென்டல் இல்ல, அவன் ஊட்ட தரமாட்டமா ஆக்கணும். லூசா நீ மென்டலா? லூசா நான் சொன்னேன் வீட்டுல ஒண்ணு இருக்கணும், காலி பண்ணு வீட்டை காலி பண்ணணும். சரி பரவாயில்ல சொல்லிட்டு நான் பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணுவேன். எங்க பண்ண ஆடாடே பொறுப்போக்கு வீட்டை காலி பண்ண வீட்டை தரமாட்டமா காலி பண்றது இல்ல. வீட்டுல இருக்கிற சாமான் செட்லாம் எடுத்துன்னு வெளியே போங்க. வெளியே போ வீட்டை வெளியே போனா எப்போ போயிருக்கணும். 1000 ரூபாய் நச்சு மத்தி 2 சிலிண்டர் போச்சு. அவனால 1000 ரூபாய் துட்டு போச்சு, 2 சிலிண்டர் போச்சு. 1000 ரூபாய் 2 சிலிண்டர். ஆமா மூட்டை கட்டணும். அதுல நம்ம எல்லாருமே வீட்டு 4 கட்டலாமா? சிலிண்டர் வருமா? சிலிண்டர் போய் கேளு. சிலிண்டருக்கும் நம்ம கரண்ட் பில்லுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நீங்களே சொல்லணும். கரண்ட் பில்லுக்கும் சிலிண்டருக்கு என்ன சம்பந்தம்? அது எத்தனை வாடா சிலிண்டர் தரான்றான். என்ன பண்ணுவேன்? காலம் மாறி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் கேட்க போறான் பாளுக்கு. கேட்பானுங்க, இது எடுத்துக்குவோம் அது எடுத்துக்குவோம் எல்லாம் எடுத்துக்குவோம். சத்தியமா கேட்க போறான் பாரு. சுகரை பக்கத்து இதெல்லாம் கேட்கறான். கேள்வி வாங்குறான். இப்ப என்ன அவனுக்கு ஊடு பிரச்சனை தானே? ஊடு தான்றா. நாளைக்கு டெல்லி போடா, மோடி எங்க தாத்தா வாங்கிக்கலாம். மோடி எங்க தாத்தா தானே? பொறும்போக்கில் இருந்து உங்க தாத்தா கிட்ட ஒரு வீட்டை வாங்க. எப்பவுமே சொந்தக்காரன் 5 நிமிஷம் வாங்க கூடாது, மாந்த வாங்கி விடுவான். சொந்தக்காரங்கிட்ட வாங்காமலே இருக்கு. ஆமா ஒரு வீட்டை கரெக்ட் கொடுமா. நம்ம அதெல்லாம் பெருமிச்சுமா ஊட்டானமா. இன்னொருத்தவங்க ஊட போறான், அவனுக்கு ஒரு பாம்பு அது பெரிய இதோட பெரிய ஒரு 50 தேடி 6 மாசமாவே டெல்லி கவர்மெண்ட் என்ன தேடி கட்டி. இதே போல ஊருக்காரர் சொம்மா இல்ல சொம்மாண்டா. ஏண்டா என்ன பொறமகளை வீடு கட்டுறானா எந்த வீடு கட்டும். அதுக்கு என்ன பண்ண கட்டுன்னா சரின்னு பார்த்தேன். ஒரு 20 பேர் சேர்த்தேன். அங்க கட்ட வாங்கினேன். ஹைவேஸ்ல பெங்களூர் ரோட்ல நடுப்புற ஒரு வீடு கட்டும். ஒரே நாள்ல கட்டுமா நைட் ஃபுல்லா. அவர்தான் மறுநாள் டெல்லி கவர்மெண்ட் தேடி கழிச்சு. ஆள் இல்ல போயிட்டு. ஆனா யாரோ வருமான ஆள் எங்க நாள் கட்டுனாரு. சொல்லு நீயே சொல்லு. அது ஒரு செல்லமா கூப்பிடு. கிடையாது டாபர்னா என்ன மீனிங்? டாபர் மீனிங் கூட்டி கொடுக்கறோம். யார் கூட்டி கொடுப்பான்? பிராஸ்டூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்க? பேராஷூட். அப்ப இதே பிராஸ்டூட்னா தேவடியா. அப்ப நீ தேவடியானா என்ன டாபர்? கண்ணி தெரவ சட்டானு என்ன 100 ரூபாய் சொல்லி என்னடா பைபஸ் அத வச்சுக்கறாரு. தேவடியானே எல்லாம் தான் கூடுவாங்க. இல்ல சும்மா தலையாட்டலாம். தலையில ஆட்டனா பிடிக்காது. அம்மா உன்ன கேட்ட தப்பா நான் நினைச்சேன். என்ன ஜிம்முக்குலாம் போறியா? எக்சர்சைஸ் பண்றியா? இல்லையே. அதனால டிபர் தூக்கி நிக்கிறியா? பாத்தா கேரளா தரமாற மேரே. கேரளாவா? கேரளால போய் பார்த்தா ஒரு இளநீர் தேடி போச்சு. அது என்ன இருக்கு? வா ஆமா என்ன பண்ணியா வந்து? அட உங்க ஆள் வராருமா சொல்லாந்தாமா வந்தா. எந்த ஆளு கம்ப்ளீட் மாடிக்கறான். உங்க ஆள் லவ்வர் ஆள வரான். ஆள வந்தா லவ்வர். ஐயோ பெரிய மாந்திட்டாங்க. எத்தனை பேர் கணக்கடே நீங்க அத மாந்திட்டீங்க. அவன பார்த்தா இவன மாந்திட்டாங்க. இல்லடா இல்லடா லவ்வர் அவன் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வருஷம்? ஆமா இதுக்கு முன்னே 48 இது 49. எங்க என்ன வேலையா வர? உன்னை பார்க்கதா வந்து ஐயோ தினா சாலியா. ஐயோ இல்ல இல்ல இதெல்லாம் பிடிக்காதா? யார் பாட்டு சேட்டு கடைக்கு போறேனா? சேட்டு கடைக்கு போட்டானா? அது என்ன ராசி தெரியல. உன் ராசி உன்னை பார்க்கறவன் போட்டுறான். யாரும் முயற்சி பண்ணி போட்டு பார்க்கறவனா போட்டாச்சு. இது 48 வரது 49. இந்த ஊர்ல எப்படின்னா புட்டி அடிச்சுடு. அதெல்லாம் ரெடியா இருக்கு. ஐயோ எதுக்கு
அப்படின்னு சொல்லும். விட்டு போயிட்டானா இன்னும் சாப்பாட்டுக்கு வரல, அது எங்க திஞ்சிங்குதுன்னு தெரியல, சோறு ஆகி போச்சு, அந்த கம்யூனிட்டி எங்கிட்டா வருமோ, சுத்தி நடக்குதோ இல்ல சர்க்கட்சி நடக்குதோ அப்படி எதுக்கு வந்தோடனே வேற மாறி எப்படியா தெரியாது, அம்மாவுக்கு தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் அங்கதான் போய் விட்டவனே நான் தான். ஏன்டா டாபர் வேலை கூட செய்யறேன். என் அந்தரங்க காதலி ஒரு ஒட்டியான வேண்டும் கேட்டோம். அதுக்கு சேட்டு கிடக்கிற அடையாள வேண்டும். அம்மா சேட்டுக்காரரை வச்சு ராவிராவி செஞ்சானா திருப்பி செஞ்சானா நான் மாறி ஒரு நகை செய்ய முடியும். இருட்டு கூப்பிடா எங்க போய் இருக்கிறேன். அது ஒரு சால் சொல்லு கூப்பிடா. திருத்தணி போந்தல, திருவண்ணாமலையும் போந்தல, அந்த மலையெல்லாம் மாட்டான் தலை சுத்தம். எந்த மலையில மலையை பார்க்கல, குன்றை பார்த்து நான் அடிக்கடி பேச வேற மாரி வரண்டா. மூஜா மூஜா ஏய் மூஜா மூஜா ஏய் மூஜா நல்லா பேசுறேன். ஏய் சாவணி மூடி தேவா சாந்தோ எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லாதாங்கிறேன். அவனுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் என் தொப்புள்ள வேர்ல விட்டு விட்டான். எதிரி படலாம் வந்திருக்கும். உண்மை எல்லாம் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். அதான் போரும். நம்மளும் போனா 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். அப்பதான் நம்ம நாடு ஜெயிக்கும். ஆனா நீ வந்துக்கிற இடங்கிட்டனா எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். ஏன் மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்குன்னு பிடிக்க மாட்டேன். ஒரே தட்டு போயிடும். அதனால பார்த்து நான் உன்னை நம்பர் அவளை நம்பலா நான் குடும்பம் நம்ம பார்த்து போறது அதோட குடும்பம் படியா வா வா தேவையில்லாம் பேசக்கூடாது. தேவையில்லாம் பேச அண்ணாடியா அவங்ககிட்ட பேச அப்பா நம்பர்
எப்பவுமே சமாதானம் பட்டுப்போ அவன் தான் வருவாங்க தெரிஞ்சுக்கோ. ஆனா என்னன்னா சொல்றேன் தப்பா நினைக்கூடாது. சாருமதி, நீ எது உரைத்தாலும் உன் ஆவினான் அதை ஏற்றுக்கொள்வான். நான் கொஞ்சம் ஓப்பன் கேரக்டர். அதற்காகத்தானே உன்னை முதலில் சந்தித்து என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா. இப்பதான் வந்து நீங்க போருக்கு போயிட்டு வர எவ்வளவு நல்லவன்னு சொல்ல முடியும். ஒரு வாரம் ஆகலாம், இல்ல ஒரு மாசம் ஆகலாம், உண்மை இல்ல 2 நாள்ல கூட வந்தாலும் வந்துடலாம். அதனால போருக்கு போறதும் போறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் ரூம்ல எடுத்துட்டு போவாங்களா? இதற்காக இவ்வளவு தயக்கம். அதற்காகத்தானே உன்னை சந்திக்க ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். உன்னுடைய கட்டான உடலை கண்டவுடன் என் கஜபுஜங்கள் துடிக்கிறது. சாருமதி, கஜபுஜங்கள் துடிக்க கூடாது. துடிக்கிறதே. நீலவானம் நிலவுக்கு சொன்ன கடல் நீர் அலைக்கு சொன்ன காலையில் பூப்புப்பது கைக்கு, மாலையில் பூப்புப்பது மண்ணுக்கு, உனக்கும் எனக்கும் இன்று இரவு பூப்புப்பது என்னும் ஐ லவ் இட் படிக்குது பாட்டு, நீங்க பதில் எல்லாம் மயங்கிடலாமா
வானுக்கு நிலவு சொந்தம், கடல் நீருக்கு அலை சொந்தம், கவிகால கவிஞருக்கு கற்பனை சொந்தம், புவியால மன்னனுக்கு புகழ் சொந்தம், இந்த அரசுக்கு நான் சொந்தம். புலவராம் பாட்டுக்கொரு